வணக்கம் நண்பா. சீக்ரெட் வார்ஸோட கான்செப்ட் ஆர்ட் லீக் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கான்செப்ட் ஆர்ட்டும் பயங்கர சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோவில் அந்த கான்செப்ட் ஆர்ட்ஸை போய் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் காட்டூமோட கான்செப்ட் ஆர்ட் லீக்காக இருக்குது. அது பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இன்னொரு கான்செப்ட் ஆர்ட்டில் என்ன இருக்குன்னா, டாக்டர் டூமோட ராஜ்யத்தில் டாக்டர் டூமு அவர் த்ரோனில் உட்காண்ட்ருக்காரு. பக்கத்தில் சூசன் ஸ்ட்ராமும் நம்ம அவனோட பையன் ஃப்ராங்க்லினும் இருக்காப்புல. சைடில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் இருக்காப்புல. ஆனால் டாக்டர் டூமுக்கு முன்னாடி யாரையோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரீடாக தான் இருக்கும். ரீடாக டாக்டர் டூம் கிட்ட கூட்டி வந்தது எலனாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கான்செப்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா, அதில் ஹல்க், ஷீஹல்க் அப்புறம் ஸ்காரை காமிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, அவங்க 3 பேருக்கு பின்னாடி பார்த்தோன்னா நிறைய ஹல்க்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது க்ரீன்லேண்ட் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டில் ஃபீல்டில் க்ரீன்லேண்ட் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பூராக கண்ட்ரோல் பண்ணுறது ஹல்க்கு தான். எனக்கு தெரிஞ்சு அதாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஹல்கோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா மெடிவேல் ஏஜோட காஸ்டியூம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸ் மூவியில் பேட்டில் ஃபீல்டை ஏன்ஷியன்ட் மெடிவல் ஏஜை காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்ஸில் பேட்டில் ஃபீல்டை ஒரு மாடர்ன் வேர்ல்டு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்த கான்செப்ட் ஆர்ட்டில் பிளாக் பேந்தரை காமிச்சிருக்காங்க. அது நம்ம சாட்விக் போஸ்மேன் இல்லை, டிச்சாலா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அல்டர்னேட் யூனிவர்ஸோட பிளாக் பேந்தர்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அது டிச்சாலாவோட அப்பா டிச்சாக்காவாக இருக்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, பிளாக் பேந்தரோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. லீக்கான அடுத்த கான்செப்ட் ஆர்ட் பார்த்தோன்னா, ஒரு டேபிளில் ஸ்டார் லார்ட் அதுக்கப்புறம் வாங்கு யங் அவெஞ்சர்ஸ் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. யங் அவெஞ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கேட் பிஷப், மிஸ் மார்வல், அதுக்கப்புறம் வாண்டாவோட பசங்க டாமியும் பில்லியும் காமிச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கான்செப்ட் ஆர்ட்டில் விஷனும் ஸ்டார்லார்டும் ஏதோ வீட்டில் உட்காந்து சில் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்டியன்ஸ் லீக் அப்புறம் ஸ்டார்லார்டு எர்த்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இது விஷன் குவெஸ்ட்டோட போஸ்ட் கிரெடிட் சீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த லீக்ஸ்லாம் பார்க்கும்போது டூம் ஸ்டேவும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எல்லாருமே மார்வலில் எண்ட் கேமு தான் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் சீக்ரெட் வார்ஸ் எந்த மாதிரி ஒரு கதைன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே தேனோஸை மறந்துட்டு டாக்டர் டூமை பயங்கரமான வில்லனாக கொண்டாடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் நட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.